வணக்கம். கோபம் இது ஒரு 4 எழுத்து வார்த்தை மட்டுமில்ல. ஒரு மனுஷனோட வாழ்நாள் உழைப்பையும் பேரையும் ஒரே நொடியில சாம்பலாக்குற வல்லமை கொண்டது. சாணக்கியர் அவரோட நீதி சாஸ்திரத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு. பகைவனை விட பயங்கரமானது உனக்குள்ள இருக்கிற கோபம். பகைவன் உன்னை வெளியிலிருந்து தாக்கலாம், ஆனா கோபம் உன்னை உள்ளிருந்து அழிக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம ஏன் கோபப்படுறோம்? நம்ம விருப்பத்துக்கு மாறா ஏதோ ஒன்னு நடக்கும்போது, இல்ல நம்ம ஈகோ காயப்படும்போது தான் கோபம் வருது. ஆனா வெற்றியாளர்கள் இந்த கோபத்தை ஒரு பலவீனமா பார்க்கறதில்ல, அத ஒரு சக்தியா மாத்துறாங்க. இந்த வீடியோவுல சாணக்கியர் கையாண்ட அந்த 5 ராஜதந்திரங்களை நம்ம வெறும் அறிவுரையா பார்க்க போறதில்ல, அத ஒரு மனப்பயிற்சியா நாம செய்ய போறோம். இந்த வீடியோ பார்க்குற நேரம் உங்க வாழ்வோட மிக முக்கியமான நேரமா இருக்கும். உங்க கோபத்தை கொன்னு அந்த இடத்துல ஒரு மாபெரும் வெற்றியாளனை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். தந்திரம் 1. மௌனம். ஒலியற்ற போர். நண்பர்களே, மௌனம் இது வெறும் வார்த்தைகள் பேசாம இருக்கிறது மட்டும் இல்ல, இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். சாணக்கியர் சொல்றாரு, யார் உன்னை மிக கடுமையா தாக்குறானோ அவனுக்கு நீ கொடுக்கிற மிக கொடுமையான தண்டனை மௌனம் மட்டும்தான். இதை ஏன் ஒலியற்ற போர்னு சொல்றோம்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம இயல்பு என்னன்னா, யாராவது நம்மள திட்டினா இல்ல அவமானப்படுத்தினா உடனே பதிலுக்கு கத்தணும். அப்படி நாம கத்தும்போது என்ன நடக்குது தெரியுமா? நம்மளோட சக்தி எதிரிக்கு மடைமாற்றம் செய்யப்படுது. நீங்க கோபப்பட்டு ஒரு வார்த்தை பேசினா அந்த வார்த்தைய வச்சு உங்கள மேலும் கோபப்படுத்த எதிரிக்கு ஒரு வழி கிடைச்சிடும். ஆனா நீங்க அமைதியா இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடம் எதிரியை பயமுறுத்தத் தொடங்கும். உங்கள ஒருத்தன் அவமானப்படுத்துறான்னு வச்சுப்போம். அவன் உங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கறான்? நீங்க கத்தணும், அழணும், இல்ல சண்டையிடணும். ஆனா நீங்க ஒரு சின்ன புன்னகையோட அமைதியா அவன் கண்ண பார்த்தா அங்கே அவனோட ஈகோ சுக்குநூறா உடையும். இவன் ஏன் பேசல? இவனுக்கு என்ன தெரியும்? இவன் மௌனத்துக்கு பின்னாடி என்ன திட்டம் இருக்குன்னு அவன் மனசுக்குள்ள ஓயாத ஒரு போர் நடக்கும். நண்பர்களே, மௌனம்ங்கிறது ஒரு தற்காப்பு கவசம் மட்டுமில்ல, அது ஒரு கூர்மையான ஆயுதம். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க பலவீனம். நீங்க பேசாத ஒவ்வொரு வினாடியும் உங்க பலம். மௌனமா இருக்கிறவன் தன் ஆற்றலை சேமிக்கிறான். அவன் மத்தவங்கள கவனிக்கிறான். ஒரு விவாதத்துல யார் கடைசியா பேசுறாங்களோ அவங்க தான் அந்த விவாதத்தோட வெற்றியாளர். ஏன்னா மத்தவங்க பேசின அத்தனை வார்த்தைகளையும் கேட்டு அவங்களோட பலவீனத்தை கண்டறிஞ்சு ஒரே ஒரு வார்த்தையில அவங்கள வீழ்த்துற சக்தி மௌனத்துக்கு உண்டு. நிறைய பேர் நினைப்பாங்க, பேசாம இருந்தா நாம கோழைன்னு. உண்மையில கோபத்துல வார்த்தைகளை கொட்டுறது தான் மிக சுலபமான விஷயம். ஆனா ரத்தம் கொதிக்கும்போது நாக்க கடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறது தான் உலகத்திலேயே மிக கடினமான காரியம். அந்த வைராகியம் யாருக்கு இருக்கோ அவன்தான் உண்மையான ராஜதந்திரி. கோபம் வரும்போது உங்க மௌனம் ஒரு திரையா இருக்கட்டும். அந்த திரைக்கு பின்னாடி நீங்க உங்க அடுத்த நகர்வை திட்டமிடணும். எதிரி கத்தி கத்தி தன் சக்தியை இழக்கும்போது நீங்க உங்க சக்தியை சேமிச்சு வச்சிருக்கணும். நேரம் வரும்போது நீங்க பேசுற அந்த ஒரு வார்த்தை அது ஒரு இடி மின்னல போல இருக்கணும். நினைவு வச்சுக்கோங்க, உங்க வார்த்தைகள் விலைமதிப்பற்றவை. அவற்றை மலிவான மனிதர்களுக்காக வீணாக்காதீங்க. மௌனமா இருந்து இந்த போரை வெல்லுங்க. அதுதான் சாணக்கிய நீதியோட முதல் மற்றும் மிக வலிமையான சூத்திரம். தந்திரம் 2. உணர்ச்சிகளை பகுப்பாய்வு செய்தல். உன்னை நீயே கவனி. நண்பர்களே, தந்திரம் 2 இது ஒரு ராஜதந்திரிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம். சாணக்கியர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்றாரு. உன் உணர்ச்சிகளை பத்தி நீயே சிந்திக்க ஆரம்பிக்கும்போது அது தன்னோட பலத்தை இழந்திடும். இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? பொதுவா கோபம் வரும்போது நாம என்ன பண்ணுவோம்? அந்த பிரச்சனைய பார்ப்போம், இல்ல நம்மள சீண்டுன அந்த மனுஷனை பத்தி யோசிச்சு கத்துவோம். ஆனா சாணக்கியர் இங்க ஒரு வேற லெவல் ஐடியா தர்றாரு. அவர் சொல்றாரு, கோபம் வரும்போது எதிரிய பார்க்காத, உன்னை பாரு. இந்த தந்திரத்துல நீங்க ஒரு பார்வையாளரா மாறணும். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க உடம்ப விட்டு வெளியே வந்து ஒரு 3வது மனுஷனா நின்னு கோபப்பட்டுக்கிட்டு இருக்கிற உங்களையே நீங்க வேடிக்கை பார்க்கறீங்க. இப்ப உங்களுக்குள்ள சில கேள்விகளை கேளுங்க. ஏன் இப்போ எனக்கு கோபம் வருது?
என் இதயம் ஏன் இவ்வளவு வேகமா துடிக்குது, என் கை ஏன் நடுங்குது? யாரோ ஒரு சாதாரண மனுஷன் பேசுற மலிவான வார்த்தைக்காக பல கோடி செல்கள் இருக்கிற என் அழகான உடம்பையும் ஆரோக்கியத்தையும் நான் ஏன் கெடுத்துக்கணும்? நண்பர்களே, உணர்ச்சிகளுக்கும் நீங்க செய்யப் போற செயலுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் உருவாக்குங்க. கோபம்ங்கிறது ஒரு கரண்ட் மாதிரி. அந்த கரண்ட் உங்க மூளைய அடைஞ்சு ஒரு தப்பான காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க அதை கவனிச்சிட்டீங்கன்னா அந்த வேகம் குறைஞ்சிடும். கோபம்ங்கிறது ஒரு மேகம் மாதிரி. மேகம் வானத்துக்கு வரும், அப்புறம் களைஞ்சு போயிடும். ஆனா நீங்க அந்த மேகமா மாறக்கூடாது, நீங்க வானமா இருக்கணும். வானத்துல எத்தனை மேகம் வந்தாலும் அது அசையாது, அமைதியா இருக்கும். அந்த தன்மையை நீங்க வளர்த்துக்கணும். சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கை தர்றாரு. உன்னை யாரால கோபப்படுத்த முடியுமோ அவங்களால உன்னை ரொம்ப ஈஸியா அடிமையாக்க முடியும். யோசிச்சு பாருங்க, உங்க பாக்கெட்ல இருக்கிற ஸ்விட்ச் உங்ககிட்ட இருக்கணுமா, இல்ல உங்கள சீன்ற எதிரி கையில இருக்கணுமா? அவன் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க கத்துறீங்கன்னா உங்க ரிமோட் கண்ட்ரோலை அவன்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு பொம்மை, அந்த நூலை அவன் பிடிச்சிருக்கான். இந்த அடிமை சங்கிலிய உடைக்க ஒரே வழி உங்க உணர்ச்சிகளை நீங்களே கவனிக்கிறது தான். அடுத்த முறை யாராவது உங்களை சீண்டும் போது உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒரு 10 செகண்ட் அமைதியா இருந்து உங்க உடம்புக்குள்ள நடக்கிற மாற்றத்தை கவனிங்க. ஓ, இப்போ என் ஈகோ காயப்பட்டிருக்கு, அதனால தான் என் மூளை கோபப்பட சொல்லுதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கமெண்ட்ரி கொடுத்துக்கோங்க. நீங்க எப்ப உங்க கோபத்தை ஆராய ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே அந்த புலி ஒரு பூனையா மாறிடும். உங்கள ஆளத் தெரிஞ்சவனுக்கு தான் உலகத்தை ஆள்ற தகுதி இருக்கு. உணர்ச்சிகளை ஒரு கருவியா பயன்படுத்துங்க, அதுக்கு அடிமையாகாதீங்க. தந்திரம் 3. கோபத்தை எரிபொருளா மாற்றுதல். அவமானமே உன் ஆயுதம். நண்பர்களே, இப்ப நாம பார்க்க போற இந்த 3வது தந்திரம்தான் சாணக்கிய நீதியோட மாஸ்டர் கிளாஸ். கோபத்தை அணைக்காதீங்க, அதை மடைமாற்றம் செய்யுங்க. நமக்கு கோபம் வந்தா என்ன பண்றோம்? ஒன்னு மத்தவங்க கிட்ட கத்துறோம், இல்ல பொருட்களை உடைக்கிறோம். ஆனா சாணக்கியர் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? இல்லனா வீட்டுக்குள்ள போய் அழுதுட்டு உக்காந்துடுறோம். ஆனா சாணக்கியர் செஞ்சது என்ன தெரியுமா? அவர் தனக்கு வந்த அவமானத்தை ஒரு அணு உலையா மாத்தினாரு. அந்த அணு உலைக்குள்ள இருந்து வந்த மின்சாரம்தான் இந்தியாவோட மிகப்பெரிய மௌரிய பேரரசு உருவாக்குச்சு. யோசிச்சு பாருங்க, மகத நாட்டு மன்னன் தனநந்தன் சாணக்கியரோட குடுமிய பிடிச்சு இழுத்து அத்தனை பேர் முன்னாடியும் அவமானப்படுத்தி வெளியேத்துறான். அந்த நொடியில சாணக்கியருக்கு வந்த கோபம் எவ்வளோ பெருசா இருந்திருக்கும். அவர் நினைச்சிருந்தா அந்த அவையிலேயே 4 வார்த்தை பேசிட்டு வந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. அவர் தன் அவிழ்ந்த முடிய பிடிச்சு ஒரு சபதம் எடுத்தாரு. இந்த நந்த வம்சத்தையே வேரோடு அழிக்கிறவரை என் முடிய நான் கட்ட மாட்டேன். அவர் அந்த கோபத்தை வார்த்தைகளா வெளியே கொட்டி வீணாக்கல. அந்த கோபத்தை ஒரு நெருப்பா தான் மனசுக்குள்ள போட்டு மூடி வச்சாரு. அந்த நெருப்பு அடுத்த சில வருஷங்களுக்கு அவரை தூங்க விடல, அவரை ஓட வச்சது. அவருக்கு தேவையான சந்திரகுப்தனை தயார் பண்ண வச்சது. நண்பர்களே, உங்களை யாராவது உன்னால முடியாதுன்னு சொல்றாங்களா? உங்களை ஒருத்தர் மட்டம் தட்டுறாரா? இல்ல உங்க காதலி இல்ல காதலன் உங்களை ஏமாத்திட்டு நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டுட்டு போறாங்களா? அப்போ உங்களுக்கு வர்ற அந்த கோபத்தை அவங்க மேல கத்தி காட்டாதீங்க. அது உங்க சக்தியை வீணாக்கும். அந்த கோபத்தை ஒரு எரிபொருளா மாத்துங்க. அந்த அவமானத்தை ஒரு வைரம் மாதிரி மனசுக்குள்ள பதிச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறை நீங்க சோர்ந்து போகும்போதும் அந்த அவமானத்தை நினைச்சு பாருங்க. அது உங்களை இரும்பா மாத்தும். உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க போய் நின்னு பேசக்கூடாது. நீங்க அடையிற வெற்றி அவங்க காதுல வந்து விழணும். நீங்க வளர்ந்து நிக்கிற அந்த உயரத்தை பார்த்து அவங்க அண்ணாந்து பார்க்கணும். அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடி. சாணக்கியர் சொல்றாரு, உன் கோபம் உன் நாவில் தெரிஞ்சா அது பலவீனம், அது உன் முன்னேற்றத்துல தெரிஞ்சா அது பேரதிகாரம். கோபம் ஒரு பலமான குதிரை மாதிரி நண்பர்களே. அதை நீங்க அடக்க தெரிஞ்சுக்கிட்டா அது உங்களை நீங்க நினைக்க முடியாத உயரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதே குதிரையை நீங்க அடக்க தெரியாம விட்டா அது உங்களை மிதிச்சு கொன்னுடும். நண்பர்களே, என் வாழ்க்கையில ஒரு முறை நான் தோத்து போய் நின்னப்போ எல்லாரும் என்னை கேலி செஞ்சாங்க. அன்னிக்கு எனக்கு வந்த கோபத்தை நான் அவங்க கிட்ட காட்டல. இவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணுன்ற அந்த ஒத்த வெறிய மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ராப்பகலா உழைச்சேன். இன்னைக்கு அவங்க முன்னாடி கௌரவமா நிக்கும்போது அவங்க கண்ணை என்னால பார்க்க முடியுது. அதுல ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அந்த உணர்ச்சியை உங்க எதிரிகளுக்கு கொடுங்க. உங்களை செதுக்க வந்த உளிதான் அந்த அவமானம். கோபத்தை அணைக்காதீங்க, அதை எரிபொருளா மாத்தி உங்க வெற்றியை நோக்கி பாயுங்க.
தந்திரம் 4. விவேகத்துடன் புறக்கணித்தல், வெற்றியாளனின் அலட்சியம். நண்பர்களே, தந்திரம் 4 இது ஒரு ராஜதந்திரியோட மிக உயர்ந்த குணம். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல ஒரு ஆழமான உண்மைய சொல்றாரு. எல்லா போர்களிலும் கலந்து கொள்பவன் புத்திசாலி அல்ல. நம்மள பல பேருக்கு இருக்கிற பலவீனம் என்னன்னா, யாராவது நம்மள பத்தி ஒரு சின்ன குறை சொன்னாலோ இல்ல வம்புக்கு இழுத்தாலோ உடனே அங்க ஆஜராயிடுவோம். எப்படி இவன் என்ன சொல்லலான்னு சண்டைக்கு போவோம். ஆனா சாணக்கியர் கேக்குறாரு, அந்த சண்டையில ஜெயிக்கிறது மூலமா உனக்கு என்ன லாபம்? சிங்கம் ஏன் காட்டின் ராஜா தெரியுமா? அது காட்டுல கத்துற ஒவ்வொரு நரிக்கும் நாய்க்கும் பதில் சொல்லிக்கிட்டு நிக்கிறதில்ல. சிங்கத்துக்கு தெரியும் அதோட இலக்கு என்னன்னு. அது தன் ஆற்றல ஒரு பெரிய வேட்டைக்காக சேமிச்சு வச்சிருக்கோம். ஆனா நரி எல்லா இடத்துலயும் சத்தம் போட்டு தன் சக்தியை வீணடிக்கும். யோசிச்சு பாருங்க, ரோட்ல குறைக்கிற ஒவ்வொரு நாய்க்கும் நீங்க கல்லெறிய ஆரம்பிச்சா நீங்க சேர வேண்டிய இடத்துக்கு ஒருபோதும் போக முடியாது. உங்க நேரம்ங்கிறது தங்கம் மாதிரி. உங்க எனர்ஜி உங்க சொத்து. இந்த சொத்தை நீங்க யாருக்காக செலவு செய்யறீங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். மலிவான மனுஷங்க, அர்த்தமில்லாத விவாதங்கள், சோஷியல் மீடியா கமெண்ட்டுகள் இதெல்லாம் உங்க சக்தியை உறிஞ்சற ஒட்டுண்ணிகள். ஒரு ராஜதந்திரி எப்பவும் தன் நேரத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு வச்சிருப்பாரு. இந்த அற்ப மனுஷனுக்காக நான் செலவிடுற 5 நிமிஷ கோபம் கூட எனக்கு நஷ்டம்னு அவர் நினைப்பாரு. புறக்கணிக்கிறது பலவீனம் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய அதிகாரம். ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்க ஒரு புன்னகையோட கடந்து போனா அங்கே அந்த எதிரிக்கு என்ன ஆகும் தெரியுமா? அவன் வீசின அம்பு அவனையே வந்து தாக்கும். நானும் கத்துறேன், இவன் கண்டு கொள்ளவே இல்லானேன்னு அவனோட ஈகோ அவனையே தின்ன ஆரம்பிக்கும். உங்க அமைதி அவனை ஒரு மன உளைச்சலுக்கு தள்ளும். நண்பர்களே, எனக்கும் இப்படி ஒரு அனுபவம் உண்டு. நான் ஒரு புது முயற்சியை ஆரம்பிச்சப்போ என்னை சுத்தி இருந்த சிலர் வேணும்னே என்னை தாழ்வா பேசுனாங்க. ஆரம்பத்துல நானும் அவங்க கிட்ட சண்டையிட்டேன். ஆனா அதுல என் வேலையில கவனம் சிதறினது தான் மிச்சம். அப்புறம் சாணக்கியரோட இந்த தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டேன். முழுசா புறக்கணிச்சேன். அவங்க முன்னாடி நான் வெற்றி பெற்றப்போ அவங்களே என்கிட்ட வந்து பாராட்டினது தான் வேடிக்கை. உங்களை சீன்றவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை அவங்கள கண்டுக்காம விடுறது தான். நீ என் கவனத்துக்கு தகுதியான ஆள் கிடையாது அப்படிங்கிறத உங்க செயலோட மூலமா அவங்களுக்கு புரிய வைங்க. எல்லா போர்களும் ஜெயிக்கப்பட வேண்டியவை கிடையாது நண்பர்களே. சில போர்களை தவிர்ப்பதுதான் உண்மையான வீரம். உங்களுடைய அந்த பெரிய லட்சியம் இந்த சின்ன சின்ன குட்டி பிரச்சனைகளை விட ரொம்ப பெருசு. ஒரு சின்ன சிரிப்போட அந்த நாய்களை கடந்து போய்கிட்டே இருங்க. உங்க அமைதிதான் உங்களோட அதிகாரம். தந்திரம் 5 மன்னிப்பு மற்றும் உள்நோக்கிய பயணம், பலசாலியின் ஆயுதம். நண்பர்களே, இப்ப நாம இந்த தொடரோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இது எல்லாத்தையும் விட ஒரு உயர்ந்த நிலை. சாணக்கியர் சொல்ற அந்த 5வது தந்திரம் மன்னிப்பு. மன்னிப்புன்னு சொன்ன உடனே என்ன இது இவ்வளவு நேரம் ஆக்ரோஷமா பேசிட்டு இப்ப அமைதியா மன்னிப்பு பத்தி பேசுறாரேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சாணக்கியர் சொல்ற மன்னிப்பு ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. அது ஒரு மாபெரும் அரசியல் தந்திரம். சாணக்கியர் சொல்றாரு, மன்னிப்புங்கிறது பலவீனவன் செய்யறது இல்ல, அது பலசாலியோட ஆபரணம். ஒருத்த உங்களுக்கு துரோகம் செஞ்சாலோ இல்ல உங்களை காயப்படுத்தினாலோ அந்த கோபத்தை நீங்க மனசுக்குள்ளேயே சுமந்துகிட்டு இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் வேலை செய்யும் போதும் அந்த எதிரி உங்க கூடவே இருப்பான். உங்களோட நிம்மதியை அவன் திருடிடுவான். அதாவது நீங்க அவனை வெறுக்கிறது மூலமா உங்களோட மன அமைதியோட சாவியை அவன்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். மன்னிப்புங்கிறது எதிரிக்கு நீங்க செய்யற நன்மை கிடையாது, அது உங்களுக்கு நீங்க செஞ்சுக்கிற மிகப்பெரிய நன்மை. என்ன நீ மன்னிச்சிட்ட, ஏன்னா என் மன அமைதி உன்னை விட ரொம்ப முக்கியமானது அப்படின்னு உங்க மனசுல ஒரு முடிவெடுங்க. அந்த நிமிஷமே அந்த எதிரி உங்க மனசுல இருந்து வெளியேறிடுவான். அவனோட பிடியிலிருந்து நீங்க விடுதலை ஆகிடுவீங்க. ஆனா இங்கதான் சாணக்கியரோட அந்த பயங்கரமான ராஜதந்திரம் ஒளிஞ்சிருக்கு. அவர் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை தர்றாரு. மன்னிக்க தெரிஞ்ச உனக்கு அவனை மீண்டும் நம்பாமல் இருக்கவும் தெரிஞ்சிருக்கணும். பாம்பை நீங்க மன்னிக்கலாம், ஆனா அது கடிக்காதுன்னு நம்பி உங்க படுக்கையில வச்சுக்க முடியாது. அதுதான் சாணக்கிய நீதியோட யதார்த்தம். பழி வாங்குற எண்ணத்தை விட்டுடுங்க, ஆனா அந்த மனுஷன் கொடுத்த பாடத்தை மட்டும் என்னைக்குமே மறக்காதீங்க. ஒரு முறை உங்களை ஏமாத்தினவன் மறுபடியும் ஏமாத்துவான். அதனால அவனை மன்னிச்சு தூரமா வைங்க. அவனை பத்தின எண்ணங்கள் உங்க மூளையை ஆக்கிரமிக்காம இருந்தாலே உங்க மூளை கூர்மையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நண்பர்களே, என் வாழ்க்கையில ஒருத்தர் எனக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சாரு. பல வருஷங்கள் அவர் மேல இருக்கிற கோபத்திலேயே நான் வாழ்ந்தேன். ஆனா ஒரு நாள் புரிஞ்சது, அந்த கோபம் அவரை விட என்னதான் அதிகமா சிதைக்குதுன்னு. அன்னிக்கு நான் அவரை மன்னிச்சு அந்த நினைவுகளை மூட்டை கட்டி தூர போட்டேன். அன்னிக்கு கிடைச்ச அந்த நிம்மதி தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு.
உங்க இதயம் லேசா இருந்தால்தான் உங்களால ஒரு சாம்ராஜ்யத்தை கட்ட முடியும். பாரத்தை சுமந்துகிட்டு உங்களால ஓட முடியாது. பழி வாங்கறத விட பெரிய விஷயம் உங்க வாழ்க்கையில நீங்க அடையிற அந்த உச்சகட்ட வெற்றி தான். முடிவுரை. நண்பர்களே, இந்த வீடியோவோட சாராம்சம் என்னன்னா, கோபம் உங்களை ஆள அனுமதிச்சா நீங்க ஒரு அடிமை, நீங்க கோபத்தை ஆண்டா நீங்க ஒரு அரசன். சாணக்கியரோட இந்த 5 தந்திரங்களும் வெறும் தத்துவங்கள் இல்ல, இதெல்லாம் உங்களுடைய வெற்றிக்கான கருவிகள். இனி ஒவ்வொரு முறை கோபம் வரும்போதும் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, மூச்ச ஆழமா இழுங்க, சாணக்கியரை நினைங்க, மௌனமா இருங்க, புன்னகையோட இருங்க, உங்க வெற்றியின் மூலமா பதில் சொல்லுங்க. இந்த உலகம் பலசாலிகளை விட நிதானமானவர்களுக்கே அதிகமா அடிபடியும். இங்கிருந்து ஒரு புதிய மனிதனா புறப்படுங்க. வெற்றி நிச்சயம்.